அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கு நாங்கள் ஜெண்டர் படிக்க போகிறோம். அப்படி என்றால் ஒரு இஸ்ம்ட இன்னொரு தன்மை தான் ஆனா பெண்ணா என்றது. அதுவும் ஒரு இஸ்ம்ட தன்மை. ஸோ இன்றைக்கு நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி ஆனா பெண்ணா என்று கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ். அப்போ முதலாவது விளங்க வேண்டிய விஷயம் தான் என்னென்றா, ஜெனரலாக டிஃபால்ட் என்று சொன்னா எல்லா இசுமும் நார்மலாக ஆண் தான், அப்படி தான் நினைச்சுக்கோங்க. எல்லாமே ஆண் தான். பெண் தன்மையை காட்டாத அத்தனை இசுமும் ஆண் தான். அப்படின்றா பெண் என்று எங்களுக்கு சொல்ல இல்லாட்டி அது எல்லாமே ஆண் தான். ஸோ ஆணை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. பெண் இசும் பெண் என்று எப்படி கண்டுபிடிக்கிற ஒரு இசும் அதை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபெமினன் என்று கண்டுபிடிக்கிற எப்படி என்று. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபெமினன் அடையாளங்கள் பெண் என்றதுக்கு அடையாளம் இல்லாட்டி அந்த இசுமில் அதான் ஆண் என்று எடுக்கலும். ஓகேயா? ஒரு இசும் எடுத்தாச்சு, இதுக்கு பெண் அடையாளமே இல்லை, அப்போ அதான். ஓகேயா? முதலாவது பெண் என்று எப்படி கண்டுபிடிக்கிற ஒரு இசும், அது வந்து ரியல் ஃபெமினன். அப்படின்னு சொன்னால் உண்மைக்குமே ஒரு பெண் தான். எக்ஸாம்பிள் உம்மா என்றது உம்முன், அப்போ அது பெண் தானே. அதுக்கு நீங்கள் வந்து ஆம்பளை என்று சொல்லலாம். சரியா? சிஸ்டர், சரியா, அது ஒரு பெண். மாவல் பின்துன், அது ஒரு பெண். சரியா? ஸோ அது வந்து அது மாதிரி பெண் என்று சொன்னால் அதை வந்து நீங்கள் பெண்ணாக தான் எடுக்கணும். எக்ஸாம்பிள் கொடுத்திக்குது பக்ரத்துன் தானே, அது வந்து பெண்ணாக தான் நீக்குது. கவ் என்றது பெண். பசுமாடு நான் நினைக்கிறேன் தமிழால் எழுதுனா. ஸோ அது பெண். ஸோ அது நாங்கள் சொல்லுவோம் பயாலஜிக்கல் என்று, இல்லாட்டி உண்மையாகவே பெண்ணாக இருந்தால் அது பெண்ணாக தான் எடுக்கணும். ஓகே. ரெண்டாவது ஃபேக் ஃபெமினன். அப்படி என்றால் அது உண்மைக்குமே பெண் இல்லை, ஆனால் அரபிகள் வந்து இது பெண்கள் என்று நினைப்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அது ஒன்றாவது வந்து எண்டிங் சவுண்டை வச்சு கண்டுபிடிக்கிறேன். எண்டிங் சவுண்ட் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், அம்சா வைக்குது ஆ என்ற சவுண்ட், பைலா அது மாதிரி அது ஆ என்ற சவுண்ட் வர்றது. கலர் எல்லாம் மிச்சம் கலருக்கு இதை தான் வருது. ஸோ அது எல்லாமே பெண்ணென்னு தான் எடுக்கிறோம். அப்படி இல்லாட்டி யா என்று முடிகிறது. அப்படியும் இல்லாட்டி தாமர பூத்தாவால் முடிகிறது. ஸோ இது எல்லாமே வந்து என்னது, எந்த நேரமும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னு சொன்னால் அந்த நிறைய நேரங்களில் இது வந்து பெண்ணாக தான் கன்சிடர்படும். ஓகே, உங்களுக்கு கொஸ்டின் செய்ய போகல அது விளங்கும் எப்படி என்று சொல்லி. ரெண்டாவது வந்து நான் ஹியூமன் புரோக்கன் ப்ளூரல். அப்படி என்றால் இந்த புரோக்கன் ப்ளூரல் ரெண்டு நாங்கள் படித்தோமே நம்பர்ஸில், ஆல்ரெடி படிச்சிட்டோம். அது நம்பர்ஸில் வந்து நம்பர்ஸ் படிக்கல படிச்சுப்போம், படிக்காட்டி நம்பர்ஸை வரவேன் போய்ட்டு பாருங்கள். அதில் வந்து சில புரோக்கன் ப்ளூரல் இருக்குது. அப்படின்றா அது பன்மைக்கு ஆகக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால் உடையுது. எக்ஸாம்பிள் கிதாபுன் கிதாபன் கிதாபுன் கிதாபன் கிதாபின் கிதாபானி கிதாபேனி கிதாபேனி கிதாபூன் என்று வராது. அது பேட்டர்ன் மாறி குத்துபுன், அது உடையுது. சரியா? குத்துபுன் நாங்கள் இதை புரோக்கன் ப்ளூரல் படித்தோம். அப்போ குத்துபுன் என்ன போகலை, நிறைய புஸ்தகங்கள் எந்த போகல அது வந்து பெண்ணாக தான் எடுக்கப்படும். இதை நாங்கள் நம்பர்ஸில் தெளிவாக படித்தோம். ஸோ ஜஸ்ட் நினைவு காட்டுறேன், அது வந்து பெண்ணாக தான் படித்தோம். ஸோ அதில் என்ன நீங்கள் நினைவு வச்சுக்கொள்ளணுமெண்டா, இப்போ அரபிகளாக இருந்தாலும் நான் நிறைய புஸ்தகங்கள் வாசித்தேன், அவள் நல்லா இருந்தாள், அப்படி தான் அவங்க பேசுவாங்க. அதை நான் சும்மா டிரான்ஸ்லேட் சொன்னேன். அவள் என்று தான் சொல்லுவாங்க. அதை கிராமரை பார்க்க போகல. சரியா? நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதில்ல. ஆனால் கிராமரில் ஹியர் என்றால் பெண்களுக்கு யூஸ் பண்ணுறது, அதை தான் அவங்க பாய்ப்பாங்க. நிறைய புத்தகங்கள் அப்படி இல்லாட்டி உசுறு இல்லாத அக்கள் இல்லாததிட புரோக்கன் ப்ளூரல் எல்லாமே வந்து என்னது, அது வந்து பெண்ணாக தான் கருதப்படும். ஓகேயா? மூணாவது பிளேசஸ் என்ன, விடங்கள் எல்லாமே நாங்கள் பெண்களை தான் கருதப்படும். ஏன்னா நார்மலாக வந்து நாங்கள் அது எங்கட கன்செப்ட் ஒன்றிக்கு தானே மதர்லேண்ட் என்று நாங்கள் இருக்கிற ஊர் என்னது தாய்நாடு, அதை கன்செப்டை வச்சு அதை தாய் என்ற பெண், அது பிளேசஸ் விடங்களுக்கு அது மாதிரி உண்டு. விடங்கள் வந்து பெண்ணாக கருதப்படும். அடுத்தது வந்து பொடி பார்ட்ஸ் இன் பேஸ். அப்படி என்றால் எங்களுக்கு எங்களோட பொடியில் ஈக்கிறதுவல் பேஸ் ஆகிக்கிறது. ரெண்டாவது பாருங்கள், பேஸ் என்றால் ரெண்டு ஆகிக்கிறது. 2 கண், 2 கை, எதா கண் ஐனா அணி, அப்புறம் 2 கால், இதை மாதிரி எதை பொடி பார்ட்ஸ் ரெண்டு ஆகிக்குதோ அதுவும்
பெண்களாக தான் கருதப்படும். இப்போ நீங்கள் கேட்கவான இதே இப்படி பெண்களாக நினைக்கிறாங்கன்னு, இது வந்து அது அரபிகள் அப்படி தான் அதை அவங்க லாங்குவேஜை செஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படி கேள்வி கேட்குறேன்னா நாங்கள் சவுதி எம்பசிக்கு தான் பேசி கேள்வி கேட்கணும். ஸோ எனக்கு தெரியா அதை அப்படி தான் அவங்க இது படித்து அதை லாங்குவேஜை செஞ்சுக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு எப்படி இந்த லாங்குவேஜை செஞ்சுக்கிறாங்களோ அதை படிக்கிறதும், அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எப்படி யூஸ் பண்ணுறானோ அதை படிக்கிறதும் தான் நிற்குது. ஸோ அது 4வது. 5வது இம்பார்ட்டண்டான என்னன்னு சொன்னால், அரபிகள் வந்து சில வார்த்தைகளில் பெண்கள், இத வார்த்தைகள் பெண்கள் என்று சொல்லிக்கிறாங்க. இந்த இஸ்ம் வந்து பெண் என்று சொல்றது ஃபேக் பெண், உண்மைக்குமே பெண் இல்லை. அதை வேர்டை கிராமட்டிக்கலாக நாங்கள் பெண்ணாக தான் ட்ரீட் பண்ணுறோம். அதை வார்த்தை இன்ஷா அல்லாஹ் நான் அதை பிக்சரோட அதை வார்த்தைகளை நான் சொல்கிறேன். அது அப்போ உங்களுக்கு விளங்கும். அதை வார்த்தைகள் எங்கே வந்தாலும் அதை வந்து பெண்ணாக தான் கருதணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதையும் படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னைக்கு கீழே அசைன்மெண்ட், இதை அசைன்மெண்ட்டே செய்யணும் இன்ஷா அல்லாஹ்.